ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்களின் ப்ரைவேட் பார்ட் அமைப்பு அண்ட் அதோட முக்கியமான பகுதியான வெஜினா பற்றியும், அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாக சொல்கிற அந்த பெண்ணுறுப்பு உண்மையிலேயே 2 முக்கியமான பகுதியை கொண்டது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே தெரிகிறது, அதாவது எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று உள்ளே இருக்கிறது இன்டர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு வெளியே தெரிகிற அந்த மொத்த ஏரியாவுக்கும் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்வான்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களின் வெளிப்புற ப்ரைவேட் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த வல்வா அப்படிங்கிறது 3 முக்கியமான விஷயங்களை கொண்டு இருக்கும். முதல்ல லேபியா, இன்னொன்று 2வது கிளிட்டோரிஸ், 3வது யுரித்ரல் ஓப்பனிங், தமிழில் சிறுநீர் வெளியேற்றம் துளைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லேபியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ளோட்ஸ், அதாவது தோல் சுருக்கம்னு சொல்லுவோம். இதுலேயே 2 வகையாக இருக்குது. ஒன்று லேபியா மெஜோரா அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபியா மைனோரா சொல்லுவாங்க. லேபியா மெஜோரா என்னன்னா, இது வெளியே தெரிகிற பெரிய ஸ்கின் ஃப்ளோட்ஸ், அதாவது சுருக்கம். இந்த பிக்சரை பாருங்கள், புரியும். இதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்புக்குள் இருக்கிற சென்சிட்டிவான உறுப்புகளை அடிபடாமல் இருக்கவும், இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கவும் ஒரு குஷன் மாதிரி கவர் பண்ணி பாதுகாக்கக்கூடியது தான் இந்த லேபியா மெஜோரா. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததும் இதில் ஹேர் வளரும். இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது பெண்ணுறுப்பு பாதுகாப்பிற்கு உதவும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபியா மைனோரா. இது லேபியா மேஜராக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஸ்கின் ஃப்ளோட்ஸ், அதாவது சுருக்கம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கும். இதோட ஷேப் அண்ட் சைஸ் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கூட இருக்கலாம். இது ரொம்ப நார்மலான விஷயம். இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லேபியா அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய கண்களுக்கு எப்படி இமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த லேபியா பெண்ணுறுப்புக்கு எந்த ஒரு தூசி அண்ட் கிருமிகள் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த லேபியா ஏரியாவை க்ளீனாக ஹைஜெனிக்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இன்னர் லிப்ஸ், அதாவது வெஜினாக்குள்ளே சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சுத்தமான தண்ணியே போதும் சுத்தம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து வர அந்த ஸ்பெர்ம், அதாவது விந்தை உங்களுடைய கர்ப்பப்பையில் ஈஸியாக நகர்ந்து போக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கிளிட்டோரிஸ். இது வல்வாக்கு மேலே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த கிளிட்டோரிஸ். இது நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்னு சொல்லலாம். ஏன் இது இந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இதில் 8000க்கும் மேலே நர்வ் எண்டிங்ஸ், அதாவது உணர்ச்சி நரம்புகள் இருக்கும். இந்த கிளிட்டோரிஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய, அதாவது ப்ளஷர் கொடுக்கக்கூடிய முக்கிய உறுப்பு இந்த கிளிட்டோரிஸ். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஏரியா ஸ்டிமுலேட், அதாவது தூண்டும் போது தான் பெண்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்டிமேட் கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வல்வால இருக்கிற முக்கியமான பகுதி யுரித்ரல் ஓப்பனிங், அதாவது யூரின் வெளியே வரும் துளை. இது நிறைய பேர் நினைக்கிறாங்க யூரின் வர வழியும் பேபி பிறக்கிற வழியும் ஒன்றுன்னு. ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு 2 துளைகள் இருக்கும். வல்வாக்கு மேலே இருக்கிற சின்ன துளை இதுதான் யூத்ரல் ஓப்பனிங். இதில் யூரின் மட்டும்தான் வெளியே வரும். இதுக்கு கீழே இருக்கிற பெரிய துளை தான் வெஜினல் ஓப்பனிங், அதாவது இன்டர்கோர்ஸ், பீரியட்ஸ் அண்ட் பேபி டெலிவரிக்கான வழி. இது 2த்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜினா. இதை நிறைய பேர் வெளியே தெரிகிற பெண்ணுறுப்பை தான் வெஜினான்னு தப்பாக நினைக்கிறாங்க. பட் உண்மையிலே வெஜினா அப்படிங்கிறது வல்வால ஆரம்பித்து உள்ளே இருக்கிற கர்ப்பப்பை வாய் வரை நீண்டு பெருசாக போகிற ஒரு மஸ்குலர் டியூப், தசை குழாய்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான 3 வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பீரியட்ஸ், இன்டர்கோர்ஸ் அண்ட் சைல்ட் பர்த். ஒவ்வொரு மாதமும் கர்ப்பப்பையில் இருந்து வர அந்த ரத்தம் இந்த வெஜினா வழியாக தான் வெளியே வரும். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த வெஜினா ஒரு முக்கியமான வழித்தடம் மாதிரி வேலை செய்யும். ஸோ இன்டர்கோர்ஸுக்கு அப்புறம் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து வர ஸ்பெர்ம் முதல்ல இந்த வெஜினாக்குள்ளே தான் வந்து சேரும். அந்த விந்தணு உங்கள் வெஜினாவோட தசைக்குழல், அதாவது மஸ்குலர் டியூப் வழியாக தான் கர்ப்பப்பை வாயின்னு சொல்கிற சர்வீஸை நோக்கி நீந்தி போக முடியும். அடுத்தது சைல்ட் பர்த். பொதுவாக குழந்தை உங்கள் கர்ப்பப்பையில இருந்து வெளியே வர அந்த பர்த்வே தான் இந்த வெஜினான்னு சொல்லுவோம். அதனால தான் மெடிக்கலில் இதை பர்த் கர்னல்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிற அந்த நேரத்தில் இந்த தசை குழாய் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த சின்ன வழியாக எப்படி ஒரு பேபி வெளியே வரும்னு. உண்மையில் வெஜினாவோட தசைகள் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நார்மலாக இருக்கும்போது சுருங்கி இருக்கும். ஆனால் டெலிவரி அப்போது ஒரு குழந்தையோட தலை வெளியே வர அளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இது பழைய நிலைக்கு போயிடும். இது ஒரு நார்மலான ப்ராசஸ் தான். ஸோ இதை நினச்சி யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவலேஷன் டைமில் இருக்கும்போது இந்த வெஜினால இருக்கிற ஈரப்பதம், அதாவது சர்விக்கல் மியூக்கஸ்னு சொல்லுவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்த அந்த விந்தணுவை அழியாமல் காப்பாற்றி விந்தணு வேகமாக நீந்தி உள்ளே போக ஒரு ஹைவே மாதிரி ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா வெஜினா அப்படிங்கிறது விந்தணுவும் உங்கள் கருமுட்டையும் மீட் பண்ணுறதுக்கான முதல் வாசலாக இருக்கும். ப்ரெக்னென்சி பிளானிங்னு வரும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் உடம்ப பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தப்பு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னென்சியில் டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.